இங்கே பாருங்கள், மாடு கட்டி புனை ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்ருக்காரு. எல்லோரும் நம்ம எண்ணெய் செக்கு ஓட்டுறதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மாடு கட்டி அந்த காலத்தில் ஓட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், விவசாயம் பண்ணுறதை பார்த்துருக்கீங்க. இது விவசாய தொழில் மாதிரி. இதுவும் அவ்வளோ அருமையாக பாருங்கள், மாடு கட்டி புனை கட்டி ஓட்டிகிட்ருக்காரு. இதுவும் பயங்கர கஷ்டம். ஹார்ட் ஒர்க் பண்ணி ரத்தம் சிந்தி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 மாடு பின்னாடி பாருங்கள், ஒருத்தர் ஓட்டிகிட்ருக்காரு பெரியவர். இதில் என்ன ஓடுதுன்னு தெரியுதுன்னா என்ன மாதிரியே ஓட்டிகிட்ருக்காரு. இது பாருங்கள், இதுக்குள்ளே பாருங்கள், நல்லா களிமண் மாதிரி நல்லா தணிஞ்சு இது பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டிகிட்டே இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது என்னன்னு சொல்லட்டுமா? இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த நாம கட்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த புரட்டாசி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்காக நாமம் போடுவோம். அந்த நாம கட்டி தயார் பண்ணுறதுக்காக அதோட அந்த மண்ணை வந்து பதப்படுத்துகிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே பெரியவர் வந்து ஓட்டிகிட்டு இருந்தார். இங்கே நம்ம பாட்டி அம்மா பாருங்கள், சாதாரண ஒரு வீட்டில் இங்கே பாருங்கள் அந்த களிமண் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணால் பதப்படுத்தி இங்கே பாருங்கள் அந்த நாம கட்டியை தயார் பண்ணுறாங்க பாருங்கள். அது மாதிரி மண்ணை வந்து பக்குவப்படுத்தி இந்த பாருங்க செஞ்சிட்ருக்காங்க. எப்படிலாம் ஒரு மனிதர்கள் வாழ்வாதாரம் தேடி எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ சிறு தொழில் இருக்குது. இவங்களெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வளர்ச்சி கொடுங்க. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ரொம்ப இங்கே பாருங்கள், அந்த மண் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த தொட்டியில் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு இதெல்லாம் பதப்படுத்துகிற இடம், அந்த நாமக்கட்டியோட மண்ணை தயார் பண்ணுற இடம் ஊற வச்சு இங்கே பாருங்கள் தொட்டியில் தண்ணி வச்சு இதுதான் அந்த மண். இந்த மண்ணை கூட மாவட்ட ஆட்சித்தலைவரோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இவங்க வந்து எடுக்கிறாங்க. எல்லாம் அந்த மண் எல்லாம் வந்து காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. எல்லாம் பாருங்க, அந்த மண்ணை வந்து பதப்படுத்தி இந்த மாடு கட்டி செக்கு ஓட்டுற மாதிரி அந்த காலத்தில் அதை மாதிரி இந்த பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லோரும் இந்த உற்பத்தியாளருக்கு வந்து நாமக்கட்டு உற்பத்தியாளருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். பாருங்கள், இது உள்ளதாக இருக்குது மண், நல்லா தெரியுதுங்களா? ஓகே, நன்றி எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தோம், அதே தொடர்ந்து இங்கே பாருங்கள் நம்ம இந்த ஒரு பாட்டி அம்மா பாருங்கள் பாட்டி அம்மா நல்லா போன் ஸ்ட்ரென்த்தாக நம்ம நாமக்கட்டியை தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போல்லாம் நம்ம வீட்டில் இருக்க லேடிஸில் அந்த மாதிரி பண்ண முடியுமா? இங்கே பாருங்கள், இந்த நாமக்கட்டி செய்கிற இடம் இதை பாருங்கள். அந்த நாமக்கட்டி தயார் பண்ணுறதுக்கு உண்டான மண் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த மண் அதை அந்த தொட்டியில் ஊற வச்சு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் அந்த நாமக்கட்டி செய்கிற மண் தான். இதெல்லாம் பார்த்துங்க பாருங்கள், அந்த நாமக்கட்டியோட மண் வேலை செய்கிறாங்க பாருங்கள், எடுக்கிறாங்க பாருங்கள். அது பூனை கட்டி ஓட்டி இந்த மாதிரி மாடு கட்டி இந்த மண் எடுக்கிறாங்க பாருங்கள். இங்கே பனைஞ்சு எடுக்கிறாங்க பாருங்கள், வெட்டி. எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஏமாற்றம் பண்ண போகிறாங்க, தேவைக்கு தான் வாங்குவாங்க. இதை சொல்லுங்கள், பணம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எல்லா வியாபாரியும் நேரடியாக வந்து ஹோல்சேல் வியாபாரிகள், சென்னையில் இருக்க வியாபாரி எல்லாம் ஹோல்சேலாக நேராக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் தெரிவிங்க. இவங்களுக்கு வந்து தொழிலுக்கு வாழ்வாதாரம் நேரடியாக இவங்க ஏழைங்கிட்ட வாங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் வாங்காதீங்க. சின்ன சின்ன ஏழைங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குடிசை தொழிலில் பண்ணுறத நாமக்கட்டியை வந்து நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து வாங்குங்க. பார்த்தீங்களா, அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து மண்ணை தயார் பண்ணி பதப்படுத்தி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி களிமண்ணை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இந்த பாருங்கள் நம்ம பாட்டி அம்மா பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க. பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலலாம் 90 வயசு இந்த ஆயாமாக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலலாம் வாங்கி பாவம் ஏழைங்களை வாழ்வாதாரம் இல்லாத பண்ணாது. ஏழை குடிசை மக்களில் குடிசை தொழிலாக பண்ணுறத நாமக்கட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வியாபாரிகளும் நேரடியாக இவங்களாண்ட வந்து தொடர்பு கொள்ளலாம். அது இதில் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து இந்த இடத்த சொல்கிறேன், இவங்க நம்பரை வாங்கி தரேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்.